ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், பெரிய வியாழன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு அமர்ந்து ராபோஜனம் பண்ணினார். அதை நினைவு கூர்ந்து நாமும் அனுசரித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து காட்டி பல மாதிரிகளை முன்வைத்து சென்றிருக்கிறார். அவர் செய்தது போலவே நாமும் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், புறஜாதி மக்கள் நம்முடைய தவறான மாதிரியை பார்த்து கிறிஸ்துவண்டை வர முடியாமல் இருக்கிறார்கள். நம்மில் அநேகர் போதகர் சரியில்லை, திருச்சபை மக்கள் சரியில்லை என்று சொல்லிக்கொண்டு சபைக்கு போவதையே நிறுத்தி இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் பார்க்க வேண்டியதும் பின்பற்ற வேண்டியதும் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை தான். எபிரேயர் 10:25 பவுல் அப்போஸ்தலர் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னதான் கருத்து வேறுபாடு கோபங்கள் இருந்தாலும் சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். பிசாசு உங்களை எளிதாக வீழ்த்தி விடுவான். மிகவும் ஜாக்கிரதையாக கர்த்தருடைய ஐக்கியத்தில் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். அவைகளில் ஒரு சிலவற்றை நாம் தியானிப்போம். யோவான் 13:14 நாம் வாசிப்போம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களின் கால்களை கழுவுகிறார். சீமோன் பேதுரு மட்டும் என்னுடைய கால்களை நீர் கழுவப்படாது என்று தடுக்கிறார். அப்புறம் அவரும் சம்மதிக்கிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? தாழ்மை. தலைவன் என்பவன் எப்பொழுதும் ஊழியக்காரனாக தொண்டனாக இருக்க வேண்டும் என்பதுதான். எந்த ஒரு பெருமையும் இருக்கக்கூடாது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றாலே அவர்கள் தாழ்மையுள்ளவர்கள், எந்த பெருமையும் இல்லாதவர்கள் என்பதுதான். இரண்டாவது அன்பு. யாக்கோபு 2:8 இப்படியாக சொல்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு ராஜரீக பிரமாணம். நாம் எப்பொழுதுமே நம்மை நேசிப்பவர்களை மட்டும்தான் நேசிப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் மாதிரி என்னவென்றால், நம்மை நேசிக்காதவர்களையும் சத்துருக்களையும் கூட நாம் நேசிக்க வேண்டும். நாம் பிறரை நேசிக்கிறோமா? ஆண்டவரின் மாதிரியை பின்பற்றுவோம். மூன்றாவது இரக்கம். ஆண்டவர் எல்லாரிடமும் அன்போடும் இரக்கத்தோடும் நடந்து கொண்டார். வியாதியஸ்தர்கள் மேல் மனதுருகினார், அவர்களை சுகமாக்கினார், போஜனம் கொடுத்தார், ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்தார். நாம் இன்றைக்கு இரக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோமா? ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்கிறோமா? ஆண்டவர் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். நான்காவது மன்னிப்பு. அவர் யாரிடமும் கசப்போடு இருந்ததில்லை. தீமை செய்தவர்களையும் மன்னித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி மன்னித்தார். அவர்களுக்காக பரிந்து பேசினார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நான் செத்தாலும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி வீராப்பு பேசிக் கொண்டிருக்கிறோமா? நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் நமக்கும் மன்னிப்பு கிடைக்காது. நாம் மற்றவர்களை மன்னித்தால் ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரின் மாதிரியை பின்பற்றுவோமா? என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த தாழ்மை, அன்பு, இரக்கம், மன்னிப்பு இவைகளை பின்பற்றி
இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்போமா? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லும் ஆண்டவரின் சத்தத்தை கேட்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தாழ்மை, அன்பு, இரக்கம், மன்னிப்பு இவைகளை பின்பற்றி உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, இயேசு கிறிஸ்துவிடம் என் கால்களை கழுவப்படாது என்று சொன்னது யார்? ஏ யோவான், பி யாக்கோபு, சி அந்திரேயா, டி பேதுரு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.